அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2/3/2026 நலமாக இருக்கின்றீர்களா நண்பர்களே? உங்களுடைய ஒரு நாளின் 1440 நிமிடங்களில் ஆன்மீகத்திற்காக 2 நிமிடங்கள் ஒதுக்குங்கள். இதற்காகத்தான் எங்களுடைய சேனல் பெயரை நாங்கள் @2minutes_religious_talk, அதாவது நாங்கள் 2 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிடுவோம் அப்படின்னு அதுக்காக நாங்கள் பேரை மாற்றினோம். இந்த ஷார்ட்ஸ் வீடியோ கடைசி வரை பாருங்கள். என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில 10 வருஷங்களில் நம்ம பேனர் மதில் சுவர் வீட்டில் என்ன பார்க்குறோம்? யாரோ பெரிய மனிதர்கள் நம்மை மாநாடுகளுக்காக ஊர்வலங்களுக்காக அழைக்கிறார்கள். இதோ நம் மாணிக்கவாசகர் பெருமான் 8ஆம் திருமுறையான திருவாசகத்தில் அழைப்பதை பார்ப்போமா? போவோம் காலம் வந்தது கான் என்கிறார். அது என்ன நல்ல காலம்? யாத்திரை செய்யும் காலம். ஆன்மீக உலக யாத்திரைக்கு மாணிக்கவாசகர் அழைக்கிறார். யாத்திரை 10 என்ற தலைப்பில் வரும் முதல் பாடல் பூவார் சென்னி மன்னன் எம் புயங்கப் பெருமான் என்று துவங்குகிறது. கொன்றை மலரை சிரசிலும் பாம்பை கழுத்திலும் அணிந்திருக்கும் சிவன் சிறியவர்களான எங்களை, நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களை ஒதுக்கி வைக்காமல், நீங்காமல் ஒதுக்கி வைக்காமல் நம்ம உள்ளத்தில் கலர்ந்து உணர்வு ஆகிறார் சிவபெருமான். உணர்வுனா என்ன? இப்போலாம் சொல்கிறோம்ல, சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க சொல்ல வைபுங்கிறாங்களே, அந்த வைப்ரேஷன் தான் உணர்வு. வெள்ளம் போல் கருணையினால் நம்மை உருக்குகிறார் சிவபெருமான். அடடா என்ற வியப்புடன், இப்படி வேற நடக்குதா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்மளை ஆட்கொள்கிறோம். அன்பு உருவே சிவனே என்று அழைத்து வந்து ஒன்று கூடுங்கள் என்கிறார் மாணிக்கவாசகர். எங்கள் உள்ளத்தில் குடிகொண்டு உள்ளான், அவன் புரிந்து நம்மை தன்னுடன் சேர்த்து கொள்ளக்கூடிய கருணாமூர்த்தி. இந்த பாடல் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலம் வந்தது கான் பொய்விட்டு உடையான் கடல் புகவேன்னு முடியுது. இதுக்கு என்ன பொருள்னா, ஐம்புலன்கள் ஆட்டுவிக்கும் இந்த பொய் உடலின் இச்சைகளை குறைத்து கட்டுப்படுத்தி சிவனோடு ஒன்றுபடும் காலம் வந்துள்ளது. நம் வாழ்க்கை தொடரும் சிவசிந்தனையுடன். அன்புடன் அழைப்பது சிவஸ்வரூபம். அதில் நாம் கலந்து மகிழ்ச்சி கொள்வோம். கலந்து கொள்ள சிவன் கோவிலுக்கு போகலாம் அன்பர்களே. நன்றி, வணக்கம்.